டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 2017 டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ். Calculate the uncertainty in velocity of the electron whose position uncertainty is 5 × 10⁻⁻10 meter. ஸோ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்குறாங்க 9 × 10⁻31 கிலோகிராம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்? அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் அன்சர்டனிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அன்சர்டனிட்டி பிரின்சிபல் உங்களுக்கு என்ன? ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னா டெல் எக்ஸ் டெல் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹெச் கிராஸ். ஓகேவா? ஸோ பொசிஷன் மொமெண்டம் நியர்லி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹச் கிராஸுக்கு ஈக்குவல். அல்லது ஹச் கிராஸ் நம்ம எப்படி சொல்கிறோம்? ஹச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் பை 2π. ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறோம்? அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ ஹச் கிராஸுக்கு நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஹச் பை 2π. ஹச்சோட வேல்யூ வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻⁻34 divided by 2 × 3.142. பையோட வேல்யூ வந்து 3.142. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹச் கிராஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1.05 × 10⁻31. ஸோ இது வந்து ஹச் கிராஸோட வேல்யூ. ஸோ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொமெண்டம் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். ஸோ டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் டிவைட் பை டெல் எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ ஹச் கிராஸோட வேல்யூ வந்து 1.05 × 10⁻⁻34 டிவைடட் பை டெல் எக்ஸ். டெல் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பொசிஷன் அன்சர்டனிட்டி வந்து டெல் எக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 5 × 10⁻⁻10. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம்? எப்படி இதை வந்து கேல்குலேட் பண்ணலாம்? ஸோ நீங்கள் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக போயிடும். ஸோ 105 × 10⁻⁻34 டிவைடட் பை உங்களுக்கு வந்து டினாமினேட்டரில் 100 இருக்கா? ஸோ -10 இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? 5 × 10⁻⁸ எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸு ஸோ 1 டைம்ஸ்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து டெல் பி அன்சர்டனிட்டி மொமெண்டம் எவ்வளோ அப்படின்னா 21 × 10⁻⁻34. டினாமினேட்டர் இருக்கிறது வந்து நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 10⁻+8. ஸோ உங்களுக்கு வந்து 21 × 10⁻⁻26ன்னு வந்துடும். -24ல் +8 போச்சுன்னா 10⁻⁻26. இது வந்து டெல் பியோட வேல்யூ. பட் கொஷின் என்ன கேட்டுருக்குறாங்கன்னா அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ அன்சர்டனிட்டிக்கு வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இப்போ இதில் எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இதே வந்து என்ன பண்ணலாம்? டெல் பி அன்சர்டனிட்டி மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அன்சர்டனிட்டி வெலாசிட்டி இன் வெலாசிட்டியில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து டெல் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. ஸோ டெல் வி இஸ் ஈக்குவல் டு டெல் பி டிவைடட் பை எம் அப்படின்னு எழுதலாம். டெல் பியோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? டெல் பி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எவ்வளோ? 21 × 10⁻⁻26 டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இது எதனுடைய எலக்ட்ரானுடைய அன்சர்டனிட்டி வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து 9 × 10⁻⁻31. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹச் கிராஸ் வேல்யூலாம் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு 6.626 10⁻⁻34 டிவைட் பை 2 × 3.142 இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி ரெடிமேடாக அந்த வேல்யூ வச்சுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எவ்வளோனா 1.05 × 10⁻⁻34. ஸோ இதை எப்பயுமே நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடும். ஸோ ஹச் கிராஸ் அப்படிங்கிறது 1.05 × 10⁻⁻34. ஸோ அதிலிருந்து நீங்கள் அன்சர்டனிட்டி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் உங்களுக்கு வேல்யூ தெரியும். டெல் எக்ஸ் டெல் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹச் கிராஸ். ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் பி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்சர்டனிட்டி மொமெண்டத்திலிருந்து டெல் வி டெல் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு டெல் வி. ஸோ டெல் வி இஸ் ஈக்குவல் டெல் பி பை எம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை எவ்வளோ வரும்? 2 டைம்ஸ்னு வருமா? 2 18 மீதி 3 இருக்கும். ஸோ 30ல் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 27 மறுபடியும் 3 இருக்கும். ஸோ 2.33 போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெல் வி இஸ் ஈக்குவல் டு 2.33 × 10⁻⁻26. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 10⁻⁻31 நியூமரேட்டர் போச்சுன்னா 10⁻+31 எழுதலாமா? ஸோ +31ல் -26 போச்சுன்னா என்ன வரும்?
10 பவர் ப்ளஸ் 5 வரும். ஓகேவா? ஸோ இவ்வளவு இதை வந்து அன்சர்டனிட்டி வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ வெலாசிட்டி யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் பவர் -1. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.33 × 10⁻⁵ மீட்டர்ஸ் பவர் -1. ஸோ இந்த சம்மு இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ 2017 டிஆர்பியில் இந்த கொஷின் வந்து 2017 கேட்டிருக்கிறாங்க. டிஆர்பியில் கேட்ட கொஷின் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.